லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், என்னடி பண்ற? பார்த்தா தெரியல. அறிவு இருக்கா உனக்கு? இப்படி போட்டு உடைச்சிட்டு இருக்க எல்லாத்தையும். எனக்கு கோவம் வந்தா இப்படிதான் எல்லாத்தையும் எங்க வீட்ல போட்டு உடைப்பேன். அதுக்கு உங்க வீட்ல போய் உடை. எங்க வீட்ல உடைச்சா உனக்கு உடைக்கிறதுக்கு எங்க வீட்டு சாமான் தான் கிடைச்சதா? அப்படிதான் உடைப்பேன். என்னடி பண்ணுவ? ஐயோ, சொல்லிக்கிட்டே இருக்க. ஓவரா போயிட்டு இருக்க. என்ன? விடு சரண்யா, விடு விடு விடு. அண்ணி, அண்ணி, என்னாச்சு அண்ணி? அண்ணி, 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 இங்க பாருங்க அண்ணி. அண்ணி, அண்ணி, ஏய், என்ன பண்ண? நான் என்ன பண்ண? நான் ஒண்ணு பண்ணல அண்ணி. அவதான் குறுக்கால வந்தா. என்ன குறுக்க வந்தா? இப்படிதான் பஜாரி மாதிரி நடந்துக்குவியா? எல்லா பொருளையும் உடைச்சு வச்சிருக்க. ஓ, நானும் வெற்றியும் சேர்ந்து வந்ததால உனக்கு வந்த கோவத்தை நீ அண்ணி மேல காமிச்சிருக்க. உன்ன இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த வீட்ல எனக்கு அண்ணி தான் எல்லாம். அவங்களே அடிச்சிட்டல்ல, உனக்கு இருக்குடி. அண்ணி, 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 சக்தி, என்னாச்சுமா? என்னன்னே தெரியல மாமா. திடீர்னு சரண்யா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? இந்த பொம்மையால தான் அடிச்சேன்னு சொல்லு பூஜா. என்ன பூஜா இதெல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இல்ல மாமா, நான் அந்த பொம்மையை தூக்கி போடும்போது சரண்யா டக்குனு குறுக்க வந்துட்டா. எல்லா தப்புமே சரண்யா மேலதான் மாமா. முதல்ல அண்ணி எந்திரிக்கட்டும், அப்ப இருக்கு உனக்கு. அண்ணி, 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 என்னாச்சு அண்ணி? ஒன்னும் இல்ல சக்தி. அதான் சரண்யாவே சொல்லிட்டால மாமா, ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன? அண்ணி, ஏன் நீ அழறீங்க? நல்ல சக்தி, உன்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்ல முடியல. வலி தாங்காம மயக்கம் போட்டு விழவும் மனசுக்குள்ள பயமாயிருச்சு. என்ன நீ பயம்? அது வந்து சக்தி, பூஜா, ஒரு நிமிஷம் நீ வெளியில இரு. என்ன? நான் இதுக்கு வெளியில இருக்கணும்? என்ன பேச போறீங்க? நாங்க என்னவோ பேசிட்டு போறோம். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அத்தை வரட்டும், உனக்கு இருக்கு இன்னைக்கு. என்ன நீ சும்மா சும்மா மிரட்டிட்டே இருக்க? தற்செயலா அடிபட்டுருச்சு, அதான் ஒண்ணு ஆகல. எந்திரிச்சிட்டால, அப்புறம் என்ன? ரொம்ப தான் பண்ற. சக்தி, என்னன்னு பாருமா. சரிங்க மாமா. போலாம். அண்ணி, ரொம்ப வலிக்குதா? என்ன அண்ணி? அண்ணி, என்னாச்சு? அது வந்து சக்தி, நான் கன்சீவா இருக்கேன். அண்ணி, இது சந்தோஷமான விஷயம். அதுக்கு ஏன் அழறீங்க? அசோக் இங்க வந்துட்டு போறது யாருக்கும் தெரியாது சக்தி. 6 மாசமா நாங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்கோம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சக்தி. இப்ப போய் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா பெரிய பிரச்சனையாயிடும் சக்தி. அண்ணி, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அண்ணனே வந்து நான் தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டா யாரு என்னன்னு கேள்வி கேட்க போறாங்க? நீங்க ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க?
இல்ல சக்தி, உனக்கு புரியல. இந்த விஷயம் அசோக்கோட அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்க இதையே சாக்கா வச்சு எங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சிருவாங்க. 6 மாசம் என் பையன் இந்த வீட்டு பக்கமே வரலன்னு சொல்லுவாங்க. என்ன அசிங்கப்படுத்துவாங்க, அசோக்க மிரட்டுவாங்க. அவங்க என் வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போட்டாங்கன்னு வைய, எங்க அம்மா அவ்வளவுதான். ப்ளீஸ் சக்தி. ஏன் அண்ணி இவ்ளோ பயப்படுறீங்க? இது உங்க குழந்தை. தைரியமா எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. இல்லம்மா, என் குழந்தையால இன்னொரு பிரச்சனை இந்த வீட்ல வர்றத நான் விரும்பல. ஆனா அண்ணி, இதை எத்தனை நாள் மறைச்சு வைப்பீங்க? எனக்கு தெரியல. என்ன அண்ணி நீங்க என்னையும் சொல்லாதன்னு சொல்றீங்க, நீங்களும் சொல்ல பயப்படுறீங்க. எப்ப சொல்ல போறீங்கன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க. என்ன அண்ணி? சக்தி, இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. நான் கன்சீவா இருக்கிறது பூஜாக்கு ஆல்ரெடி தெரியும். ஆமா சக்தி, இத வச்சு மிரட்டி பூஜா நிறைய விஷயத்த எங்க அம்மா கிட்ட என்ன சொல்ல விடாம தடுத்துட்டா. கல்யாணமாகி 6 மாசமா உன் புருஷனை பிரிஞ்சு உங்க அம்மா வீட்டுல தனியா தான் இருக்க. உங்க அம்மாவை மீறி நீ உன் புருஷனை பார்க்க கூட முடியாதுன்னு இந்த ஊருக்கே தெரியும். இப்ப நீ கர்ப்பமா இருக்கனா நீ நடத்த கெட்டவ தானே. நானும் எங்க அம்மாவும் பேசின எந்த விஷயமும் வெளியில போக கூடாது. அப்படி போச்சு உன் மானம் போயிரும். கல்யாணத்துல இத வச்சு என்ன மிரட்டி மிரட்டி என் வாயை அடைச்சிட்டா. இப்ப கூட நான் அவளுக்கு பயந்து போய் தான் இருக்கேன். நான் வந்த அன்னைக்கே இத நீங்க என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா? போயும் போயும் பூஜாக்கு பயப்படுறீங்களா அண்ணே? நான் பயப்படல. என் வயித்துல வளர்ற குழந்தை எந்த ஆபத்தும் இல்லாம வளரணும் தான் நான் கவலைப்படுறேன். சரி, என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் அதை பாத்துக்கிறேன். சக்தி, ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் கதவை சாத்திட்டு? ஏய் சரண்யா, என்னடி இது? ஏய், இதெல்லாம் உன் வேலைதானா? பூஜா வடிச்சது பத்தாதுன்னு இப்ப சரண்யா மேலேயே கைய வச்சிட்டியா? ஏய், என் பொண்ணு மேல கை வச்சது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்ன சொன்னீங்க? உங்க பொண்ணு மேல கை வச்சது யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டீங்களா? ஆமா, என்ன நினைச்சுக்கிட்ட? ஏன் பொண்ணுனா சும்மாவா? ஏய், இவ ரங்கநாயகியோட பொண்ணுடி. அப்போ சொன்ன வார்த்தையில இருந்து மாற மாட்டீங்கல்ல? சரண்யா, நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அத்தை, சரண்யாவை அடிச்சது நீங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்களே நம்ம வீட்ல அந்த பூஜா. பூஜா, பூஜா, என்னத்த? ஏய், சக்தி சொல்றா சரண்யாவை நீதான் அடிச்சேன்னு. உண்மையா? ஐயோ அத்தை, நாளா அடிக்கல அத்தை. இவ போய் சொல்லிட்டு இருக்கா அத்தை. இல்லம்மா, பூஜா தான் போய் சொல்றா. பூஜா தான் என்ன அடிச்சா. இத பாருங்க, இந்த பொம்மையெல்லாம் வச்சுதான் என்ன அடிச்சா. அண்ணன் சக்தியை தூக்கிட்டு போறத பார்த்ததும் இவளுக்கு கோவம். மாடிக்கு வந்து வெறி பிடிச்சவ மாதிரி எல்லா சாமானியும் எடுத்து போட்டு உடைக்கிறாமா. சவுண்ட் கேட்டு நான் மாடிக்கு வந்து ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு என்னையே அடிச்சுட்டாமா.
பூஜா, இங்க பாரு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நானும் உன்னை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா நீ செய்யறதெல்லாம் என்னவோ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னொரு தடவை இப்படி நடந்துகிட்ட நான் இப்படி எல்லாம் நின்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். சரண்யா மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த ரங்கநாயகி நீ வேற மாதிரி பாப்ப. ஏய், முதல்ல ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கடி. வீணா இப்படி எல்லாம் ஏதாவது பண்ணி உன் மேல வச்சிருக்கிற மரியாதையை கெடுத்துக்காத. சரண்யா, வா, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடலுக்கு போலாம். எழுந்துரு. ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாமா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. சக்தி ஏதோ ட்ரெஸ்ஸிங் பண்றேன்னு சொன்னா, பேண்டேட் போட்டா சரியாயிடும். உடம்ப பாத்துக்கோ சரண்யா, ஏதாவதுன்னா கூப்பிடு. என்ன பூஜா, உனக்கு 7:30 ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. இனிமே ஏன் டர்ன். வாங்கி கட்டிக்க ரெடியா இருந்துக்க. என்ன மொத்த ஒரு தடவை என்ன திட்டாங்களேன்ட்டு நீ உன் மனசுல ரொம்ப கற்பனையெல்லாம் வளர்த்துக்காத. உன்னை நான் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பல. என் பேரு பூஜா இல்லடி. நிறுத்து. நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் சக்தியை நீ எப்படி வெளியே அனுப்புறேன்னு நானும் பாக்குறேன். போடி இங்க இருந்து, முதல்ல வெளியே போ. பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. கோகிலா, இப்ப பரவாயில்லையம்மா? பரவாயில்லைங்க சார். பேஷண்ட்டுக்கு ஆன்ஜியோ எல்லாம் பண்ணணும். அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்கம்மா. கார்த்தி எங்க? இங்க வெளியில தான் இருக்கான், கூப்பிடவா? எதுக்கு கோகிலா? நான் இங்க இருக்கும்போதே வேறு ஒரு பொண்ணு பார்த்து அவனுக்கு நிச்சயம் பண்ணிடலாங்க. கோகிலா, என்னம்மா நீ பேசுற? நீ இப்படி இருக்கும்போது எப்படிம்மா நிச்சயம் பண்றது? எனக்கு நெஞ்சு வலி வந்ததும் ஒரு வகையில நல்லதுக்கு தான். இப்பவே ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டோம்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. நான் இப்படி இருக்கிறதால கார்த்திக்கும் என்னை எதிர்த்து எதுவும் பேச மாட்டான். நான் இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ள அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்தாகணுங்க. சரி கோகிலா. என்கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு வெளியே போய் இப்ப இது தேவையான்னு யோசிக்காதீங்க. இதுதான் நமக்கு சரியான நேரம். புரியுதுல்ல? எனக்கு நல்லா புரியுதுமா. சீக்கிரம் பொண்ணு பாருங்க, பேசி முடிங்க. நான் டிஸ்சார்ஜ் ஆன மறுநாள் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். என்னாச்சுமா? என்ன வேணும்? மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா, அதை நான் பண்றேம்மா. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள எனக்கு ஒரு மருமக வேணும். கோகிலா, எப்பவும் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே இதனால தான். எனக்கு இது மட்டும்தான் யோசனை. கார்த்திக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நான் ஜம்முன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துருவேன். சரி சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. டேய் கார்த்தி, உங்க அம்மாவை பாத்தியா? உன்னை பார்த்தாலே கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிடா. வா, வாடா. சாந்தா, இங்க வா. அக்கா, இந்த வேலையெல்லாம் நீ ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்க? குடுக்கா. விடு, பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுக்கா, என்ன விஷயம்? நான் வேற என்ன விஷயம் சொல்ல போறேன்? நம்ம யமுனா கல்யாண விஷயமாதான். என்ன விஷயம்க்கா?
இவ்வளவு தூரம் வந்து யமுனா கல்யாணம் நின்னுடுச்சு. ஜோசியர் வேற இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நடக்கலன்னா 4 வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிருக்காரு. அதுக்காக ஏய், என்ன நீ கதை கேக்குற மாதிரி கேக்குற? நீயே சொல்லு, அதுக்கு ஒரு அம்மாக்காரி என்ன செய்வா? என்னக்கா செய்வா? அதையே ஏன் என்கிட்ட திரும்ப கேக்குற? நீதான் சொல்ல. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு தாயா நான் என்ன செய்வேன்? உன்னைத்தானே கேக்குறேன், சொல்லு சாந்தா, என்ன செய்வா? வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாக்கா. கரெக்டா சொல்லிட்டேன், அதேதான். இப்ப நீ சொன்ன பாரு ஒரு பொன்னான வார்த்தை, அது நல்லபடியா நடக்கட்டும். அதேதான் ஒரு தாய் செய்ய போற, அதைத்தான் நானும் செய்ய போறேன். ஏய், என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், இப்படி பேச்சு மூச்சு இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்படி? அது வந்துக்கா, உனக்கு தெரியாததா, நம்ம ஆனா அம்மா சொல்றத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. இன்னைக்கு நீ படுற இந்த கஷ்டம் ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ தான். நீ மட்டும் வாக்கப்பட்டு அந்த கூட்டத்துக்குள்ள போன, வாழ்க்கை முழுக்க எனக்கு நினைச்சு பாக்குறதுக்கே பயமா இருக்கு. கண்ணீரும் கஷ்டமும் தாண்டா. வேண்டாண்டி அம்மா, என்னால அக்கா சகிச்சுக்க முடியாதுமா. சாந்தா, நம்ம எல்லாருக்காகவும் தான் அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு நான் இந்த முடிவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் போட்டாமா? என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் நீங்க அவளும் இவளும் நீயும் கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம எல்லாரையும் அந்த கல்யாண மண்டபத்துல நிக்க வச்சு சந்தி சிரிக்க வச்சு, ஆனா அத எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திரும்பி நான் வந்து நின்னு எங்க ஓடுற, என்ன பண்ற, தலைய பிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா நான் எதிர்பார்க்கறது ஒண்ணே ஒண்ணுதான், நீ எனக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம். முகத்துல அந்த பழைய மாதிரி இருந்தாலே போதுமா? எழுந்திருக்கா? என்னாச்சுமா? அக்கா, அது ஒண்ணும் இல்ல. அந்த வாத்தியார் தம்பியோட மனவர வரைக்கும் வந்து நின்னுட்டால. இனிமே அவரோட தான் வாழ்க்கைன்னு நினைச்ச புள்ளைக்கு எல்லாமே கனவாவே முடிஞ்சிருச்சுக்கா. இப்ப இன்னொருத்தனோட வாழ்க்கையான்னு நினைச்சுதான் அந்த புள்ளை ஏத்துக்க முடியல. அதனாலதான் யமுனா வாட்டமா இருக்கா. புரியுதுடி, எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீதான் எடுத்து சொல்லணும். பாரு சாந்தா,
இப்போ தப்பான முடிவு மட்டும் எடுத்துட்டா வாழ்க்கை முழுக்க அவங்க இவளை உண்டை இல்லைன்னு ஆக்கிடுவாங்கடி. அவளுக்கு கண்ணீரை தவிர வேற எதுவுமே மிச்சம் இருக்காது சாந்தா. அப்பா, உன்னை தவிர எனக்கு வேற யாரடி இருக்காங்க? நீ என் பொண்ணு, என் பெரிய பொண்ணு. நீ இத பாரு, என் இடத்துல நீ இருந்த அவளுக்கு என் செல்லல, நீ சொல்லு அவளுக்கு. அக்கா அழாதக்கா. அம்மாக்கு இங்க நடந்தது எதுவும் தெரியாது, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க. எனக்கு நடந்ததை சொல்லவும் முடியாம, அம்மா பேசினதை கேட்கவும் முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அக்கா தாங்கவே முடியல. யமுனா, என் அக்காவுக்கு நடந்தது எதுவுமே தெரியாதுல்ல. அது என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அடுத்தது என்ன பண்ணலான்னு அது யோசிச்சு சொல்லுது. நான் அப்புறமா தனியா எங்க அக்கா கிட்ட பக்குவமா சொல்லி புரிய வச்சிடுவேன். நீ எதுவும் பெருசா எடுத்துக்காதடா. அது இல்லக்கா, நாளைக்கு வேற ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவன் தான் உனக்கு மாப்பிள்ளன்னு அம்மா சொன்னா நான் என்ன பண்ணுவேன்?